ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بقول بسم الله الرحمن الرحيم ويؤثرون على انفسهم ولو كان بهم خصاصه صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم ان الله عز وجل كريم يحب الكرماء ويحب معالي الامور ويكره السفسافه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவரும் மீது வந்து சேரட்டுமாகும். நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வலியுறுத்தி செய்கின்றேன். கணிதக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய நோன்பின் மூலமாக நமக்கு கையில் கிடைக்கின்ற முக்கியமான உயர்ந்த பண்புகளை நாம் நினைவுபடுத்தி வருகிறோம். அதிலே ஒரு முக்கியமான குணம் பிற மக்களுக்கு உதவுவது, மனித நேயத்தோடு வாழ்வது என்கிற உயரிய பண்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகின்ற முக்கிய பாடம். ஏனென்றால் புகாரிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே தான தர்மம் வழங்கக்கூடிய பழக்கம் உண்டு. அடுத்தவருக்கு உதவுவது, அதிலும் குறிப்பாக ரமலான் மாதம் வந்துவிட்டால் மற்ற மாதங்களை விட மிக அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு விருப்பத்தை பெருமானத்தில் கொண்டிருந்தார்கள். அதிகமாக முக்கியமாக அப்போ என்ன உணர்த்துறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தின் அடிப்படையில் நாம் அடுத்தவர்களுக்கு உதவுவது, கஷ்டப்படக்கூடிய மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மீது நாம் கருவினர் காட்டுவது, மனிதநேயத்தோடு நடப்பது, இதுவெல்லாம் உயரிய பண்பு. அந்த பண்பை நாம் பழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், வளமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த ரமலான் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஹதீஸில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல கரீம், அல்லாஹு தஆலா தங்கையாளர், கொடையாளர், யுஹிப்புல் குரமாக, அவன் தங்கையாளர்களை கொடையாளர்களை விரும்புகின்றான். யுஹிப்பு மஆலியல் உமூர், உயர்ந்த காரியங்களை உயர்ந்த பண்புகளை இறைவன் நேசிக்கின்றான். யக்ரஹு ஸஃபாஹா, காரியங்களில் எது மட்டமாக இருக்கின்றதோ அதுபோன்ற மட்டமான செயல்களை மட்டமான காரியங்களை இறைவன் இருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி தவறாக செய்யப்பட்டிருக்கிறது. அவன் இறைவன் தங்கையாளர், கொடையாளர், அவன் கொடையாளர்களை தங்கையாளர்களை விரும்புகின்றான். அவன் அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழ்வது, வறியவர்களுக்கு நம்முடைய கஷ்டங்களை போக்கி வாழ்வது, இது போன்றவர்களை இறைவன் அதிகம் நேசிக்கின்றான். நாட்டை வல்லல் உயரிய பண்பு, இந்த உயர்ந்த பண்புகளை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் அடிப்படையில் தான் சஹாபாக்களை உருவாக்கினார். ஹதீஸிலே ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு வருகிறார். கடும் பசி அவருக்கு, அந்த பசியை போக்க வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உதவி நாடி உதவி தேடி வருகிறார். அப்பொழுது மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய மனைமாரி வீட்டுக்கு ஏதாவது இருந்தால் பாருங்க அனுப்பி வைக்கிறாங்க. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி மனைமாரி வீட்டுக்கு போறாங்க. போன உடனே அங்குள்ள மனைமார்கள் சொல்றாங்க, மகனா இல்லல் மாவு, எங்களிடத்தில் தண்ணீரை தவிர எதுவுமே இல்லை, குடிக்க தண்ணி தான் இருக்கு அப்படின்னா. நல்லா கவனிக்கணும்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டத்தில் தான் வாழ்ந்தார்கள். அவங்க வீட்டில் வந்து அதிகமாக தொடர்ச்சியாக 3 நாள் அறுபடியாக அதிகம் பசி பத்னியோடு பெருமானார் ஸல்லல்லாஹு வாழ்ந்திருக்கிறார்கள். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா மலையையே தங்கமாக ஆக்கி தருகிறது என்று சொன்ன பொழுது வேண்டாம் என்று மறுத்தார்கள். உலகத்தை மறுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவா நான் ஒரு நாள் பட்டினியாக இருக்க வேண்டும், ஒரு நாள் நான் பசிக்க வேண்டும், ஒரு நாள் துதிக்க வேண்டும். மாணவி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் துதித்து வாழ்கின்ற பொழுது, உணவு உண்டு வாழ்கின்ற பொழுது நான் சுக்குர் செய்ய வேண்டும், பசித்து வாழ்கின்ற பொழுது நான் சபர் செய்ய வேண்டும். எனக்கு சுக்குர் வேண்டும், சபர் வேண்டும். மாணவி ரசூலுல்லாஹி தேர்வு செஞ்ச வாழ்க்கையை சொல்றேன். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாள் பட்டினி, ஒரு நாள் சாப்பாடு, அப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. சில 3 நாள் தொடர்ச்சியாக சாப்பாடு இல்லாமல் அப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏழை வந்து உணவு வேண்டும், சாப்பிட வேண்டும் என்று கேட்ட பொழுது நானே கஷ்டப்படுறேன், வேண்டாம் அனுப்பறேன், ஏதாவது ஒரு உணவு ஏதோ ஒரு மனை இருக்கலாம் என்கிற அடிப்படை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவாக இல்லத்துக்கு அனுப்புறாங்க. அப்பொழுது மனைவாக இல்லத்தில் எதுவுமே இல்லை, மாமானா இல்லல் மாவு அப்படிங்கிறாங்க. எங்களிடத்தில் தண்ணீர்கள் எதுவும் இல்லையே. அப்போ முதலில் உதவ வேண்டும் என்று ஆனந்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏழையின் கஷ்டத்தை போக்க வேண்டும், பசியை போக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் பெருமானார் தான் குடும்பத்திலிருந்து வந்து நினைக்கிறாங்க. அடுத்துதான் தவறாக கேட்கிறாங்க, நமக்கு எதுவும் அவங்க விலகி போகாதா, யார் இவரை தன் வீட்டில் அழைத்து செல்வது, யார் இவரை விருந்தாளியாக ஆக்கி கொடுக்கிறீர்கள். அடுத்து பெருமானார் அடுத்தவங்க கேட்கிறாங்க, இவரை விருந்தாளியாக ஆக்க போறது யார் என்று கேட்ட பொழுது அன்சாரி குலத்தை சார்ந்த ஒரு சனாதி நபித்தலா சாப்பிட சொல்றாங்க, ஆனா யார் சொல்லலாம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் அவரை விருந்தாளியாக ஆக்குகிறேன், என் இல்லத்துக்கு நான் விருந்து கொடுக்குறேன் அப்படின்னு. இதில் ஆச்சரியம் என்ன கேட்டா, யார் விருந்து கொடுக்கிறேன்னு சொன்னாரோ அவர் பெரிய கோடிகள் கிடையாது. யார் நான் விருந்தாளியாக ஆக்குறேன்னு சொன்னாரோ அவர் பெரிய ஜென்மத்தர் இல்லை, அவருக்கு கஷ்டப்பட வருகிறது தான். ஏன்னா ஹதீஸில் வருகிறது, அந்த சனாதி அந்த அந்த ஏழையை அந்த பசியில் இருப்பவரை கைப்பிடிச்சு அழைச்சி வீட்டுக்கு கூட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டு போய் முதல்ல தன் மனைவியிடத்தில் என்ன சொல்றாரு, அத்துணிக்கு வைப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தலாக இருந்தார், இவரை கண்ணியப்படுத்தணும், நபியின் விருந்தாளி. என்னுடைய விருந்தாளின்னு சொன்னா அதுக்கு மரியாதை வேற, நபியின் விருந்தாளின்னு சொன்னா அதுக்கு மரியாதை இல்லை. அப்போ அந்த சஹாபி அன்சாரி தோழர் தன் மனைவியிடத்தில் சென்று சொல்கிறார், நபித்தலாக இருந்த அவர்களுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த பெண்மணி சொல்றாங்க, அந்த சஹாபியத்தை மனைவி சொல்றாங்க, மாடித்தனா எல்லாம் பூச்சி சிபியானை, நம்மளுக்கு நிறைய உணவு இருக்குது, நம்ம சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு உணவு இருக்குது, நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கிற உணவை பிறகு உணவு இல்லையே, பெருமானார் விருந்தான்னு சொல்லி எவ்வளவு மதிக்கணும் கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சனாபி சொல்கிறார், ஐயி பகாமி ஓ அபிஹி சிராஜகி ஓ நபிமி சிபியானகி இதா அராபு ஆசா. நம்ம பிள்ளைங்க நைட்டு சாப்பிடறதுக்கு நாடுறாங்க அப்படின்னு சொன்னா நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், முதல்ல சாப்பாடு ரெடி பண்ணி வைங்க, விளக்கு என்ன செய்யுங்க வேண்டுங்க, உங்க பிள்ளைகளை தூங்க வச்சிருங்க. பிள்ளைக்கு சாப்பிடாத முதல்ல மெதுவாக தாக்காட்டு தூங்க வச்சிடணும். பிள்ளைகளை தூங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்க போட்டு அதுக்கப்புறம் நீ வந்து உணவை தெரிவிச்சு அந்த விருந்தாளி நான் கூட்டுவாங்க. இதெல்லாம் ஜெயிக்கலாம். அடுத்து அவங்க சொல்றாங்க, அந்த விருந்தாளி வந்து சாப்பிட அமர்கின்ற பொழுது நீங்க அந்த விளக்கை சரி செய்கிற மாதிரி அமைச்சிருங்க. அன்றைய காலகட்டத்தில் ஸ்ரீ விளக்கு தானே, என்ன விளக்கு நீங்க அந்த சரி செய்கிற மாதிரி அமைச்சு விட்டுருங்க அப்படின்ற அந்த சனாபி அந்த மனைவிடத்தில் சொல்றாங்க. அதே போன்று அந்த பெருமொழி செய்யலாம். அப்புறம் அந்த சாமி சாப்பிட்ற மாதிரி பாவனை செய்யறாரு கூட இருக்கு. ஏன்னா மருத்துவர்கள் என்ன செய்யக்கூடாது, வீட்டில் அவங்க சாப்பாடு தான் நமக்கு தராங்க வருத்தப்படக்கூடாது. அல்லது என்ன செஞ்சிடக்கூடாது, அவருக்கு கொஞ்சம் சாப்பாடு வேலை செஞ்சு தான் வயிறு தரப்ப சாப்பிடாம பசியோட அவருக்கு சாப்பாடை கொடுத்துட்டு போகணும்னு நினைச்சிடக்கூடாது. அப்போ தானும் பட்டினி, தன் மனைவியும் பட்டினி, தன்னுடைய பிள்ளைகளும் பட்டினி, எல்லோரும் பட்டினியாக இருந்து மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வைத்த அந்த விருந்தாளியை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அவரை பற்றி நம்ம போட வேண்டும் என்ற அளவுக்கு சஹாபாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் நல்ல கவனி, யாரு உதவி செய்யறது சொல்றாரோ அவருக்கு செல்வது கிடையாதுங்க. ஒரு ஏழை தன்னை விட கஷ்டப்பட்டவரை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய கஷ்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம மனதில் என்ன கேட்டால் நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம ஏன் அடுத்தவங்க உதவுறது அப்படி ஒரு மனதில்லை. நீங்க நபிசத்தில் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா
மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யாவை ஒதுக்கித்தான் வாழ்ந்தார்கள், பட்டினியோடு தான் வாழ்ந்தார்கள். அத்தகைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய தொலைவுகளாக இருக்கிறார். தனக்கு எது வந்தாலும் அதுதான் கொடுத்துருவோம். எத்தனை பதில் கொடுங்க பெருமானார் சாசனம் வந்திருக்கு, எத்தனை அரசர்கள் கொடுத்துருக்கிறாங்க. எந்த ஒரு பரிசு பொருளையும் எந்த ஒரு வெகுமதிகளையும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்காக சேர்க்கலையே, சேர்க்கல. மரிபுர சல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசிகர்களாக வருகிறார். நபிகளாரும் ரசிகை வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோற்றத்தை பார்த்து தேம்பி வருகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி வருகிறார். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோ வந்ததை உணர்றார். விழித்து பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரு அழுதுட்டு இருக்காரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அழுகைக்கு காரணம் கேட்கிறாங்க, அழுகைக்கு காரணம் கேட்கிறாங்க. அல்லாஹ் அல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே எவ்வளவு உயர்ந்தவங்க, அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நெருக்கமான ஒரு அடியார், உயர்ந்த பதவிகள் இருக்கிறீங்க, மிகப்பெரிய ஆட்சியாளராக இருக்கிறீங்க, எல்லாம் இருந்தும் ஒரு 4 கட்டில படுக்கிறீங்க. உடம்புல அந்த 4 அட்டி பறிஞ்சு இருக்குது. பெருமாள் படுத்துருவாங்க இல்லையா, அந்த உடம்புல பறிஞ்சு கைதற்கு இத்தனை மன்னர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அவர்களெல்லாம் பஞ்சு மெத்தைகள் சுகமாக படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் அத்தனை படைப்பினங்களை விட உயர்ந்ததாக இருக்கிற தாங்கள், உலகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்திற்குரிய தாங்கள், மிகப்பெரிய அதிகாரத்திற்குரிய தாங்கள், அல்லாஹ்வுடைய ரூபத்தை பெற்ற தாங்கள், ஒரு கயிறு கட்டில ஒரு 4 கட்டில நீங்க சர்வதாரம் படுத்திருக்கீங்களா, உங்க உடம்பில் அச்சு பறிந்திருப்பதை நான் கருத்து அதுவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது மாணவி சொன்ன பதில், இந்த உலகம் நமக்கானதல்ல, மறுமை நமக்கானது. கைதற்கு எதிராக போன்ற பெரும்பெரும் மன்னர்கள் எல்லாம் உலகத்திற்காக வாழ்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நமக்கான மறுமையை தயார் செய்திருக்கிறான். அது இதை விட உயர்வானது சிறந்து அறிவித்தான் பெருமானார். வாழ்க்கையோட நிலைமை சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படின்னா நின்று கையை உயர்த்துனா மேல் முகடு தட்டும், நின்று கையை உயர்த்தினா மேல் முகடு தட்டிடும். அப்ப வீட்டுடைய நிலை எப்படிவாரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய மாளிகையில வாழ்வன, ஆனால் வாழ முடியும். வாழ்வதற்கான அத்தனை தகுதியும் உண்டு. உயிர் கொடுக்க தோழக்கூடிய தோழர்கள் இது மாதிரி ஏற்படுத்தி விட்டுற மாட்டாங்களா? என்ன செய்ய தயார்? அல்லாவே தயார் இல்லை. தங்கமாக்கி தருகிறேன், மலைகளை தங்கமாக்கி தருகிறேன், அல்லாவே தயாராக இருக்கிறானே. எல்லாத்துக்கும் மேல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மையை வாழ்ந்திருக்கிறார்கள் மாத்திரமல்ல, ஏழ்மையை வாழ்ந்ததோடு ஏழைகளுக்கு உதவி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சஹாபிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த உதவி செஞ்ச சஹாபிகள் ஏழை வீட்டில் பிள்ளைகளுக்கு உணவை தவிர வேற உணவு இல்லையே. என்ன ஆச்சரியம் கேட்டா, அந்த சஹாபி மறுநாள் காலையில சுபூ தொழுகைக்கு வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வருகிறார். எதுக்கு பேசுறாரு? வீட்டில் நான் கஷ்டப்பட்டேன், நான் பட்டி கிடந்தேன், என் மனைவி பட்டி கிடந்தா, என் உள்ள பட்டி கிடந்தா, அப்படி இருந்தால் கண்ணியப்படுறது சொல்லிதான் கட்டலை. அவர் பாட்டுக்கு சாதாரண ஒரு பெரிய தியாகம் அது. அவருடைய தியாகத்தை செய்து சர்வசாரம் வந்துட்டு போறாரு. அப்படி வரும்போது மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, லஹிகல்லாஹு அல்லைலா அவ் அஜப மின் ஃபஅலிகுமா, அல்லாஹ் தஆலா உங்கள் இருவரின் செயலை கண்டு சிரிக்கின்றான், சந்தோஷப்படுகின்றான். யாரு? அந்த சஹாபி, அன்சாரி சஹாபி, ஒரு நாய். அவங்க 2 பேரும் செஞ்ச அந்த தியாகம் தானே. பிள்ளை தூங்க போட்டுட்டு தனக்கு இருக்கிற உணவை மற்ற விருந்தாளி கொடுத்தது. உங்களின் உங்கள் குடும்ப செயலை கண்டு இறைவன் ஆச்சரியப்படுகிறான், இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான். அப்ப அல்லாஹ் நல்லா சொல்றாங்க, உடனே நல்லா ஆயத்தை இருக்கிறான். அன்சலல்லாஹு தஆலா வயுஸிருன அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஸஸாஸா. அன்சாரி தோழர்களுடைய பண்பு என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவர்களுக்கு கடும் தேவை இருந்தாலும் கூட, தங்களுக்கான தேவை இருந்தும் கூட அதை அவர்கள் பொருட்படுத்தாமல் பிறருக்கு முன்னுரிமை வழங்குகிறார்கள், அடுத்தவர்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை வழங்குகிறார்கள். அத்தகைய உன்னதமான சஹாபாக்கள் என்று அந்த சஹாபாக்களின் செயலை அல்லாஹ் பாராட்டி வசனம் இருக்கிறார். சந்தோஷப்பட்ட மாத்திரமல்ல, வசனத்தை இறங்கினார். கியாமத் வரைக்கும் இந்த ஆயத்தை ஓதிட்டே இருக்கிறோம். கியாமத் வரைக்கும் இந்த ஆயத்தை ஓதும் காலமெல்லாம் அந்த சஹாபி நினைவூட்டப்பட்டுக் கொண்டே இருப்பார். 1000 ஆண்டுகளாக அந்த சஹாபி நினைவூட்டப்படுவாரா இல்லையா? கியாமத் வரைக்கும் இந்த சஹாபி நினைவூட்டப்படுவாரா இல்லையா? உலகம் முழுவதும் நினைவூட்டப்படுறாங்க. குர்ஆன் ஆயத்து இருக்கு. அப்ப குர்ஆன்ல இந்த ஆயத்தை வந்துச்சு, எதுக்கு இறங்கிச்சு, இதனுடைய பின்னணி என்ன, என்னுடைய காரணங்கள் வந்து அந்த சஹாபி வந்து நிற்பார். ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், எப்படி வாழ சொன்னார்கள். ஏழைகளை உதவணும், கஷ்டத்தை போக்கணும். தானி அல்லது அருகிலத்தி வளர்ச்சி கல் முஜாஹிதி சபீலில்லாஹ்.
உங்கள் காணிகளா எப்பூர் உங்கள் காணிகளா எப்பீரோ மாணவிகளாக சொல்வாங்க. அதாவது விதவை பெண்களுக்கு உதவக்கூடியவர் கணவன் இல்லாமல் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். அந்த பிள்ளைகளுக்காக வாழ்வோம், மறுமணம் முடிக்காம அந்த பிள்ளைகளுக்காக வாழக்கூடியதாக இருப்பான், ரொம்ப கஷ்டப்படுவான். அந்த மாதிரி விதவைகள் வாழ்வாளர்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், ஒரு மிஸ்கி ஒரு ஏழைக்கு உதவி செய்யக்கூடியவர் கல் முஜாஹிதீன் சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவதற்கு சமமானவர். போர் எவ்வளவு கேட்டார்? அவர் ஏழைக்கு உதவுறது, ஒரு கஷ்டப்பட்டவருக்கு உதவுறது அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவதற்கு சமமானவர் மாதிரி சொல்லல. ஒக்கல் காஹிமிலா எப்போ ஒக்கல் காஹிமிலா யுக்கே மாணவி தரார் சொல்றாங்க. இரவிலே உற்சாகத்தோடு நின்று வணங்கக்கூடிய ஒரு வணக்கசாலியை போன்றவர். இரவு முழுவதும் நின்று வணங்குறதுக்கு அவ்வளவு உற்சாகம் எல்லாத்துக்கும் இருக்காதுங்க. நம்ம கொஞ்ச நேரம் அதிகமாக நின்றுட்டு நினைக்கிறேன், அது உற்சாகம் குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கால் வலிக்க ஆரம்பிச்சு நம்மளுடைய அந்த ஜோர் அந்த உற்சாகம் அப்படி கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதை நம்மளுடைய எல்லாரும் நிலை. ஆனால் உற்சாகத்தோடு நின்று வணங்க இருக்க பாருங்க, அதுக்கு சமம் அதிகம். நம்ம வாழ்நாளில் நம்ம கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்ப்போங்க. நம்ம வாழ்நாளில் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இரவு நேரத்தில் கால் நீக்கிற அளவுக்கு நின்று வணங்கியிருக்கிறோமா? இத்தனை வயசு ஆகி போச்சுங்க. ஒரு வயசு ஒவ்வொரு நம்மளோட வயசை நம்ம செஞ்சு பார்ப்போம். இதுக்கு எனக்கு இத்தனை வயசு, எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் தெரியல. ஒவ்வொருவருக்கும் நமக்கு கேள்வி கேட்டுருவோம், இரவில் நம்மளுடைய கால் வீங்கும் அளவுக்கு நாம் நின்று வணங்கினோம் அப்படி யாராவது சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, அப்படி உலகத்தில் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கியிருக்கிறார்கள். புகாரில் ஹதீஸ் வருகிறாங்க. எத்தனை ஹதீஸ் பார்க்குறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் இந்த கால் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்கி இருக்கிறார்கள். சூரத்துல் பக்ரா எவ்வளவு பெரிய சூரா? சூரத்துல் பக்ரா எவ்வளவு பெரிய சூரா? ஏறத்தாழ 2 ஜுஸ். குர்ஆன்ல நீதிய சூரா இருந்தான் 2 ஜுஸ். அந்த சூரத்துல் பக்ரால சாதாரண ஒரு ரக்காத்துல ஓடுவாங்க மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா அது எவ்வளவு நீண்ட சூழல் மாணவி சொல்லுங்க. எப்படி கால் படிக்கிறவங்க வழங்குவாங்க, அது உற்சாகத்தோடு வழங்குறாங்க. அந்த விஷயம் கொஞ்சம் கூட உற்சாகம் குறையாது. உற்சாகம் குறையாமல் வணங்கக்கூடிய ஒரு வணக்கசாலியை போன்றவர். அதான் நல்லா சொல்லுவாங்க. ஒக்கல் சாணிவிழா எப்போ ஒக்கல் சாணிவிழா இருக்கே நோன்பை முறிக்காமல் பரிபூர்ணமா நோக்குடாத பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நோன்பாளிக்கு நிகரானவர். அடுத்தவருக்கு உதவி செய்யறது, ஒரு விதவை பெண்ணுக்கு உதவி செய்யறது, ஒரு மிஸ்கீனுக்கு உதவி செய்யறது, ஒரு ஏழை மக்களுக்கு உதவி செய்யறது, அது இந்த அளவுக்கு சவால். போரில் முஜாஹிதுக்கு நிகரானவர், போராளிக்கு ராணுவ வீரருக்கு நிகரானவர், உற்சாகத்தோடு இரவு நின்று வழங்கக்கூடியதற்கு நிகரானவர், நோன்பை குறிக்காமல் பரிபூர்ணமான முறையிலே நோன்பு நோக்கக்கூடிய ஒரு நோன்பாளிக்கு நிகரானவர் என்கிற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது பிறருக்கு உதவுதல் என்பது. நான் சொல்ற இந்த ஹதீஸ் புகாரில முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஒரு பாதிக்கப்படுகிறார் என்றால் ஒரு பாதிக்கப்படுகிறார் அல்லது ஒரு கஷ்டப்படுகிறார், ஏதோ சொல்லுவோம், அவருக்கு தனிப்பட்ட கவனம் எடுத்து உதவுவது. அது எந்த வகையான கவலையாக இருந்தாலும் கவலையை போக்குறது கவனம் எடுக்கிறது, ஒரு கவலையை போக்குறது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் பரீரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி பெண். அவங்க அசல்ல யாருன்னா ஒரு அடிமை பெண் தான், ஒரு அடிமை பெண். அவங்க அடிமையாக இருக்கின்ற பொழுதே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க உன்னதமான மார்க்கம். அடிமைகளுக்கு நிறைய சுதந்திரங்களை நிறைய உரிமைகளை வழங்கிய மார்க்கம் இஸ்லாம். அடிமைகளுக்கு என்ன உரிமை தெரியுமா? இஸ்லாம் வழங்கிய உரிமை திருமண உரிமை கொடுத்து. இது மற்ற யாரும் கொடுக்கல. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால அடிமைகள் மனதனாலே வாங்கப்படலை. மனதனாலே வாங்கப்படாத காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய ஒரு உரிமை வழங்குறாங்கன்னா அடிமைகளுக்கும் திருமண உரிமை கொடுக்குறாங்க. அப்ப முகீஸ் என்கிற ஒரு சஹாபி, அவர் அடிமை. பரீரா அவங்க பெண்மணி, அவங்களும் அடிமை. இந்த 2 பேரும் அடிமைகளா இருக்கும்போது திருமணம் கொடுத்துக்கிட்டாங்க. கணவன் நிறைய வாழ்ப்பாங்க. இது விஷயம் என்ன கேட்டா, இப்ப பரீரா என்ற சஹாபி பெண்மணி அடிமை பெண்மணி உரிமை விடப்படுகிறார். எஜமானால் உரிமை விடப்படுகிறார். இப்போ உரிமை விடப்பட்ட பிறகு இஸ்லாத்தில் இன்னொரு சட்டம் இருக்குது. ஒரு அடிமையாக இருக்கின்ற போது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அவங்க உரிமை விடப்பட்டு விட்டால் இப்ப அந்த பெண்ணுக்கு அந்த அடிமை பெண்ணுக்காக இல்லை, அந்த பெண்ணுக்கு ஒரு உரிமை வருது. என்ன உரிமை கேட்டா, அந்த பழைய அந்த திருமணத்தை தொடர்பு செய்யலாம்,
அல்லது அந்த திருமண உறவை முடிக்கவும் செய்யணும். திருமண உறவை வந்து எனக்கு வேண்டாம்னு முடிச்சு விட்டா அவர் திருமணம் ரத்தாயிடும். திருமணம் ரத்தாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து வேற யாரும் திருமணம் முடிக்க நான் தெரிய பேர் திருமணம். இது ஒரு அடிமைகள் உரிமைப்பட்டிருந்தால் அவங்களுக்கு இதெல்லாம் வழங்குகிற உரிமை. இப்ப பரீரா வந்து அந்த உரிமை வழங்கப்படுது. நீங்க உங்க பழைய கணவர் முதியதை தேர்வு செய்யுங்களா இல்லையா? அவங்க நான் தேர்வு செய்யறேன்னு அடிமையா இருக்கும்போது எனக்கு நடந்த கடன் கைப்பற்ற திருமணம், நான் அடிமையா கூட சேர்ந்து வாழ்ந்துட்டேன். இப்ப நான் சுதந்திரமாக ஆன பிறகு எனக்கு அவர் விருப்பம் இல்லை, இந்த திருமணத்தை நான் வந்து நாங்கள் விரும்பலை அப்படின்னு அந்த பரீரா அதிகமாக உரிமையோடப்பட்ட திருமணம் சொன்ன உடனே இப்ப அதுவே சட்டமாயிடுச்சு. திருமணம் ரத்தாயிடுச்சு. இப்போ முகீஸ் இருக்காரு பாருங்க, அவர் தன் மனைவி பரீரா அதிகமாக ரொம்ப அதிகமான அனுபவம். இப்ப திருமணம் ரத்தான பிறகு அவர் முழுக்க வாழ்க்கை அழுதுட்டே இருக்காரு. முகீதை பற்றி பெருமான சட்டமாக அப்பாஸ் ரவியல்லாஹு அறிவிக்கிறாங்க. காந்தி ஆசூர் இலகிய சூப்பு கல்பகா இறக்கி ஒரு மூக்கு தசீவர்களாக இயக்கி அந்த முகீஸை நான் இப்பொழுது வாழ்க்கை மூடுகிறேன். முகீஸ் இருக்கிறாரு, அவர் அந்த மனைவி அடிமையாக இருக்கும்போது மனைவியாக இருந்தாங்கல்ல பரீரா, அவங்க பின்னாடியே சுற்றுவாங்க. என்ன மீது கடவுளாக ஏற்றுக்கங்க, என்னையே கடவுளாக ஏற்றுக்கங்க, பின்னாடியே சுற்றுவாங்க. சும்மா போனது அழுதுகிட்டே போவாங்க. ஒரு ஊர் தசீவர்களாக இயக்கி அவர் அழுது அவருடைய கருத்தை தாடி வழியாக நடந்த கீழே சுட்டும். அது எந்த அளவுக்கு பின்னாடி அழுதுகிட்டே போயிருக்காரு அந்த முகீஸ் இருக்கிற அந்த சகாதி. அப்ப மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கேட்கிறாங்க, ஏன் அப்பா அலா தஅஜபு குத்தி முகீஸின் பரீரத்தை உமின் குபுலி பரீரத்தை முகீஸா, அப்பா அவர்களே இந்த முகீஸ் இருக்காரு, இவர் தன் முன்னாள் மனைவி பரீரா அவர்களை நேசிக்கிறார்கள், அந்த நேசத்தை பார்க்கும். அந்த பரீரா அவர்கள் தன் முன்னாள் கணவரை வெறுக்கிறார்கள், இந்த வெறுப்பை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். முகீஸ் மனைவியை நேசிக்கிறார் அதிகமா, அந்த மனைவியை தன் கணவர் முகீஸை செய்யறாங்க, வெறுக்கிறாங்க. இந்த இரண்டையும் கண்டு உனக்கு ஆச்சரியமா இருக்குதான் கேட்கிறாங்க. ஆமா, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கணவர் மனைவி நேசிக்க, மனைவி வந்து கணவனை வெறுக்க, அதாவது அவங்க முன்னாள் கணவன் முன்னாள் மனைவி வெறுக்கிறது ரத்தாயிருச்சு, திருமணம் ரத்தாயிருச்சு. ஆமாண்டா. அப்போ அப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரொம்ப கவலை. அவங்களுக்கு அப்போ பெருமான கல்லாத மன வருத்தம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த பரீரா அவங்க கூப்பிட்டாங்க. அந்த பெண்மணி கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த ஒரு ஆட்சி நீங்க முன்னாள் கணவரை நீர் கணவனாக ஏற்றுக்கிறாங்க, இந்த முகீஸை கணவனை ஏற்றுக்கிறாங்க, கணவனாக ஏற்றுக்கிறாங்க கூப்பிட்டு நிறைய பெருமான சல்லல்லாஹு அந்த முகீஸை பார்த்து அவங்க வேதனையை பார்த்து அந்த கஷ்டத்தை பார்த்து சல்லல்லாஹு கூப்பிட்டு நீங்க அந்த முகீஸை கணவனாக ஏற்றுக்கலாமே என்று பரீரா அவர்கள் சொன்ன பொழுது அவங்க பரீரா கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் தக்ஃபுருனி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே பரீரா முகீஸை ஏற்றுக்கணும்னு சொல்றீங்க, இது உங்களுக்கு உத்தரவா கேட்கலாம், இது நீங்க எனக்கு போடுகிற உத்தரவா அல்லது ஆலோசனையா, நீங்க ஆலோசனையாக சொல்கிறீர்களா அல்லது சட்டமாக எனக்கு சொல்கிறீர்களா என்று கேட்ட பொழுது மாணவி ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இன்னமா அஷ்ஃபவு, நான் சிபாரிசு தான் செய்கிறேன், சட்டம் போடல. அதாவது ஒரு ஆள்கள் என்னதான் இறக்க வந்தாலும் யாருடைய உரிமை பறிச்சிடக்கூடாது, அதே கவனமாக இருக்கணும். இப்ப பரீராவுடைய உரிமை என்ன அப்படின்னு கேட்டால் பழைய கவனம் ஏற்றுக்காமல் அவங்க உரிமை தானே, பழைய முன்னாள் கணவனை ஏற்றுக்காம இருக்கிறது அவங்க உரிமை, பெரும்பாலும் ஏற்றுக்காம நம்ம இருக்கலாம். இங்க ஒரு ஆளுநா இறக்கப்படுகிற பேர்ல இன்னொருடைய உரிமை பறிச்சிடக்கூடாது. அதனால பெருமான சட்டம் ரொம்ப கவனத்தோடு சொல்றாங்க, நான் உங்களுக்கு சட்டம் போடல, நான் உங்களுக்கு உத்தரவு போடல, நீங்க அந்த கணவனைத்தான் திருமணம் முடிக்கிறது நான் நிர்பந்திக்கல, சிபாரிசு தான் செய்கிறேன், அது மேல இறக்கமா இருந்து சிபாரிசு செஞ்சேன். அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, உங்களுடைய சிபாரிசு இருக்கிறதா நான் சொல்றேன், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே எனக்கு அந்த மனிதரோடு வாழ பிடிக்க என்ன செய்யறது, அவர் விஷயத்தில் எனக்கு எந்த தேவையும் இல்லை, நான் எப்படி அவர் கூட வாழ்வேன், மன விருப்பம் இல்லாமல் அவர் கூட வாழ்ந்தா அந்த வாழ்க்கையை எப்படி. இந்த ஹதீஸ் புகார்ல வருது, நிறைய சட்டங்களை உள்ளடக்கிய ஹதீஸ். கவனிக்க வேண்டியது என்னன்னா, பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்துல அந்த சஹாபி பெருமணி சொல்லும் போது நீங்க உத்தரவு போட்ட நான் இணங்க தயாரிக்கிறான், பிடிக்காதாலும் கட்டுப்படுவேன், அந்த கருத்து அதில் இருக்கு. உத்தரவுல நான் மீற மாட்டேன். அப்ப என்ன 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 விஷயத்தை சொல்லுங்க, அது
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு ஒரு சட்டம் ஏற்றினால் நம்ம உள்ளமுக்கு பிடித்தாலும் பிடிக்காதுன்னு ஏற்றாங்க. அதனால தான் அந்த பெருமை கேள்வி கேட்கிறாங்க. அத்தான் கூறுவனி அல்லாஹ் கூறுவர்களே, எனக்கு நீங்க உத்தரமாக கூறுகிறீர்களா, சட்டமாக ஆக்குகிறீர்களா? இல்லை அந்த கேள்வி எதுவும் தேவையில்லை. அப்ப மாநிலத்தில் சட்டம் போடவே சிபாரிசு செய்யறாங்க. அப்ப சிபாரிசு வரும்போது அதை ஏற்பதற்கும் மறுப்பதற்குமான உரிமை வழங்கப்பட்டதான் சிபாரிசு. இல்லாத சிபாரிசு இல்லை. எனவே தான் பெருமான சரணாளிகள் அந்த பெருமனை தப்பிச்சிடக்கூடாது. ஒரு சட்டம் சொல்லி அதை அவங்க மறுத்தாங்கன்னா நபியுடைய சொல்லுக்கு மறுத்தவங்களுக்கு ஒரு பாவமாயிருமா இல்லையா? அந்த குற்றம் யாருக்கு வந்துடக்கூடாது, பரிதாபம் வந்துடக்கூடாது. அதனால சிபாரிசு நல்லா கவனிங்க. அதாவது பாங்கு சொன்னா நன்மை, நிறைய நன்மை உண்டு தானே, நிறைய நன்மை இருக்குது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொன்னா ஒரு அன்னைக்கு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. தொலை வச்சாங்கன்னு தான் பார்க்க முடியும். பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளிலே பாங்கு சொன்னார்கள் அப்படி ஒரு அன்னைக்கு பார்க்க முடியாது. ஏன் பாங்கு சொல்லலை? மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹய்யா அலல் ஸலாத், இது நபிகளாக சொல்றாங்க, வச்சுக்கோங்க. ஹய்யா அலல் ஸலாத், மக்களே தொழுகையை நோக்கி விரைந்து வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ், மக்களை வெற்றியை நோக்கி விரைந்து வாருங்கள். இப்ப நபியே நேரடியாக சொல்றாங்க. இப்ப அதுக்கு மக்கள் வராமல் இருந்தாங்க, ஒரு சில பேர் வரல செய்யல. நபியுடைய நேரடி அழைப்பை மறுத்ததமாகும். இதே இன்னொருவர் வந்து நின்று ஹய்யா அலல் ஸலாத், தொழுகைக்கு வாங்க, ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றி நோக்கி வாங்குகிறாரு. இவர் ஒன்றும் அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது. இவர் கூப்பிட்டு இவர் மறுத்தனால இவர் பெரிய குற்றவாளி மாறிட மாட்டாரு. அதுக்கு கூட பாருங்க, வாங்க சொன்னா நிறைய நன்மை உண்டுதான். மறுமையில உயர்ந்த நன்மை கிடைக்கும் என்று பெருமான சொன்னா அது ஏராளம் ஏராளம். ஆனால் அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளுக்கு வாங்க சொல்லாம தவிர்த்து கொண்டதற்கு காரணம் என்னவென்றால், நம்ம நேரடியாக அழைச்சி அவங்க மாதிரி வராமல் போய் மறுத்து குற்றவாளி ஆகிடக்கூடாது. எவ்வளவு பெரிய கருணை! அப்ப பரிகா விஷயத்துல பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உத்தரவு போடல, சிபாரிசு தான் செய்யறேன். சிபாரிசு வந்து வைங்கள, அங்க அதை ஏற்பதற்கும் ஏற்காமல் இருப்பதற்கும் உரிமை இருக்குன்னு அர்த்தம். அங்கே சல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, இவர் செய்யாம போயிடுறாங்களே, இப்போ பரிகளையில குற்றவாளியாக போறாங்க, குற்றவாளி ஆக மாட்டாங்க. அப்போ அவங்களும் குற்றவாளி ஆகிடக்கூடாது. ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்காக நம்ம கவனமும் எடுக்கணும். ஏதோ ஒரு வகையில் சிபாரிசு செய்யுங்கிற அடிப்படையில் பெருமான சிபாரிசு செஞ்சிருக்கிறாங்க. அதிக புகாரில் வருது. இங்கே நான் கவனிக்க ரொம்ப கவனிக்க வேண்டியது, கஷ்டப்படுறாங்க வேதனைப்படுறாங்கன்னா அவங்க வேதனைக்காக நம்மால் கூடியதை செய்யும். அது ஒரு சிபாரிசாக இருந்தாலும் கூட அந்த சிபாரிசு ஏற்கப்படுகிறதோ ஏற்கப்படாமல் போகிறதோ. இங்கே இன்னொன்றே சொல்லிடுறேன். இப்போ நம்ம பெரிய ஆளு, நம்ம சிபாரிசை ஒரு கருத்துல இருக்கிறோம், ஒரு ஆளுக்கு சிபாரிசு செய்ய போனோம், அவர் அதை ஏற்றுக்கிறதுன்னா அவர் மேலே போகக்கூடாது. அந்த சட்டத்தை கற்றுத்தராங்க. நான் எவ்வளோ பெரிய ஆளு, நான் போய் சிபாரிசு செஞ்சேன், ஏன் சிபாரிசை மறுத்துட்டாங்கல்ல, அது இப்படி மறுக்கலாம், உடனே அது ஒரு சண்டையாக மாறும். அப்புறம் நாளைக்கு அவர் பார்க்கும் போதெல்லாம் கோவத்தோட பார்க்கறது, அப்புறம் நாளைக்கு அவர் பார்க்கும் போதெல்லாம் வெறுப்போட பார்க்கறது. அதுக்கு முன்னாடியே நல்லா பார்த்துருப்பாங்க. நம்முடைய சிபாரிசு மறுக்கப்பட்ட காரணத்தினால அவர் நம்ம இருக்க தேவையில்லை. பெருமான உலகத்துல நபியை விட சிறந்த ஒரு இருக்க முடியுமா? உலகத்துல பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட உயர்ந்த ஒரு மனிதர் இருக்க முடியுமா? இல்லைங்க. அவ்வளவு உயர்ந்தவங்க சொல்றாங்க, பதில் என்ன சொன்னாங்க, நான் உங்களுக்கு சிபாரிசு செஞ்சேன், முடிவு செஞ்சாங்க. அப்ப அவங்க அந்த சிபாரிசு என்ன செய்யல, அவங்களோட கருத்தை அவங்க என்ன செய்யல, உள்ளத்துல எனக்கு இடம் இல்லைன்னா ரஹாஜத்தடி அந்த கணவன் இடத்துல எனக்கு எந்த தேவையும் இல்லை, தேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னா அப்ப சிபாரிசு மறுக்கப்பட்ட கோபப்பட தேவையில்லைன்னு அர்த்தம். எங்கள் சட்டத்தை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நமக்கு உணர்த்துறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் அந்த மனிதநேயத்தோடு நடப்பது, அடுத்தவர்களுக்கு உதவுறது, எல்லா விஷயத்திலுமே அடுத்தவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுற விஷயத்துல ரொம்ப கவனமாகவும் பேணுதலாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த ஐதிகள் உணர்கிறத நம்ம திரும்ப திரும்ப அடிக்கடி சொல்றோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி காலகட்டத்தில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமயம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சட்டம் போடுறாங்க. என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, பெண்கள் மகர் அதிகமாக கேட்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போடுறாங்க. இந்த பெண்களுடைய மகர் இருக்கு பார்த்தீங்களா, திருமணம், அந்த மனக்கொடை மகர், அந்த மகருக்கு இஸ்லாம் அளவு நிர்ணயிக்கிறது. எவ்வளவு ஆணம் கொடுக்கலாம், அதிகத்துக்கு அளவு நிர்ணயிக்கிறது. சரிங்களா? எவ்வளவு அதிகமாக கொடுத்துக்கலாம், அது புராணம் அதிகம் திருப்பணத்தை கொடுத்துக்கிறாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலகட்டத்தில் என்ன சட்டம் போடுறாங்க, அதிகமாக பெண்கள் மகர் கேட்கக்கூடாது. மகர் என்பது பெண்களுக்கான உரிமை. மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன், இன்னைக்கு எப்படி மக்கள்கிட்ட இருக்கும்போது தெரியல, மகர் என்பது பெண்களுக்கான உரிமை. திருமணத்தில்
மகர் கொடுப்பது கட்டாய கடமை. மனைவியாக விட்டு கொடுத்தால் தான் உண்டு. மனைவி விட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த அது என்ன சரியத்து மார்க்க அடிப்படையில் சொல்ல வரேன். சரியத்து கோர்ட்ல வழக்கு கொடுக்க முடியும். இஸ்லாமிய சட்டத்திட்டத்தை சொல்றேன். மகர் மறுக்கப்படுமையானால் கணவன் மகரை கொடுக்கலன்னா கோர்ட் நீதிபதி எனக்கு தரல. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உரிமை வழங்கி இருக்கிறாங்க. மகர் விஷயத்துல மார்க்கம் அவங்களுக்கு உரிமை வழங்கி இருக்கு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்றாங்க, பெண்கள் அதிகமாக மகர் கேட்க வேண்டாம். ஏன்னா அவங்க உரிமை விடப்பட்டிருக்கு, எவ்வளோனா கேட்கலாம். இப்போ அரபு உலகத்துல உலக ஆட்சி காலகட்டத்தில் பெண்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, நிறைய மகர் கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நிறைய மகர் கேட்க ஆரம்பிச்சா என்ன மாறி போச்சு அப்படின்னு சொன்னா ஆண்கள் பெற்று கிடைக்காம கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. இப்ப தலைகீழ மாறி நிற்கிது. இன்னைக்கு தலைகீழ நேரம் மாறி போய் பெண்கள்கிட்ட அதிகமா வரதட்சணை ஆகி போய் பெண்கள் கல்யாணம் முடிக்காம பல பெண்கள் குமர்கள் தேவைக்காம. இஸ்லாத்துல வரதட்சணை கிடையாது. பெண்கள் இடத்துல வாங்கி வாழ ஒரு ஆண் வாழணும்னு இஸ்லாம் சொல்லலை. அவங்க இடத்துல வரதட்சணை வாங்குவது என்பது வலுக்கட்டாயமாக ஒரு பொருளை அபகரித்தல் என்பது மாற்றிலான முறையில் ஒரு பணத்தை சாப்பிடுறது என்பது இஸ்லாம் குர்ஆன் தடை செய்கின்றது. இன்னைக்கு தலைகீழா மாறினால குமர்கள் தேங்கி நிற்கிறாங்க. எத்தனையோ குமர்கள் வாழ வழி இல்லாம அப்படியே குமரிகளாகவே வாழ்ந்து மரணிக்கின்ற நிறைய நிலைகள் இன்னைக்கு உலகத்தில் இருந்துகிட்டு இருக்குது. பல பேர் என்ன செஞ்சிடறாங்க, மனம் மாறக்கூடிய சூழ்நிலை வருது. நிறைய இடத்துல கல்யாணம் நடந்திருக்குங்க. அந்த ஊர் பேர் சொல்லுறேன். ஒரு ஊர்ல நடந்த நிகழ்வு பத்திரிக்கை வருது, கல்யாண பத்திரிக்கை. கல்யாண பத்திரிக்கை பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணு பேர் முஸ்லீம் பேரா இருக்கு, மாப்பிள்ளை பேர் இந்து பேரா இருக்கு. காப்பி இப்படி ஒரு நடந்தது நீங்கள் உடனே நம்ம என்ன செய்வோம், பொங்கிடுவோம். எப்படி அந்த குடும்பம் அப்படி நடத்தலாம்? தந்தை தாய் எல்லாம் தேர்மை இருக்குது, அவங்களுடைய சம்மதத்தோடு அந்த கல்யாணம் நடக்குது. இப்போ இதை பார்த்த உடனே நம்ம என்ன செய்ய போகணுமா இல்லையா, பயங்கரமாக போகணும். எப்படி அந்த குடும்பத்தை ولا تنكحوا المشركات حتى يؤمنن ولأمة مؤمنة خير من مشركة ولو أعجبتكم ولا تنكحوا المشركين حتى يؤمنوا ولعبد مؤمن خير من مشرك ولو أعجبكم. அல்லாஹ் குர்ஆனை சட்டம் போடுறாங்க. நீங்கள் முஷ்ரிக்கான பெண்களை திருமணம் செய்யாதீர்கள். சட்டம் குர்ஆன் சொல்லுது. லா தன்கிஹுல் முஷ்ரிகாத் ஹத்தா யுமின். ஒரு முஷ்ரிக்கத்தான பெண், இணை கற்பிக்கக்கூடிய பெண், இறைவனை நிராகரிக்கக்கூடிய பெண்ணை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். அவங்க மூமினான கல்யாணம் செய்யுங்க. ஒரு அமர்த்தும் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிக்கத்தின் வலவ் அஅஜபத்துக்கும். இந்த முஷ்ரிக்கான பெண் இருக்கின்றாலே அவள் எவ்வளவு பெரிய பேர் அழகியாக இருந்துட்டு போட்டும், அவளை விட அழகே இல்லாமல் ஒரு அடிமையாக இருக்கின்ற ஒரு பெண் சிறந்தவள் மூமினாக இருந்தால் அவளை கூட அமைச்சுக்கலாம். அழகு இல்லை, ஆனால் ஈமான் இருக்கு. ரெண்டாவது, அவள் சுதந்திரமான பெண்ணும் இல்லை, அடிமை பெண். இங்கே அடிமை பெண் சிறந்தவள் சுதந்திரமான பெண்ணை விட, பேரழகியை விட. ஏன் அவனுக்கு ஈமான் இல்லை? அல்லாஹ் குர்ஆன் சட்டம் போடுறான். ஒலா துன்கிஹுல் முஷ்ரிக்கீன ஹத்தா யுமினு. உங்கள் பெண் பிள்ளைகளை முஷ்ரிக்குகளுக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள். அந்த ஆண்கள் ஈமான் கொண்டால் மூமினாக ஆன கல்யாணம் கொடுங்க. அவங்க சிற்கள் இருக்கும்போது கல்யாணம் கொடுக்காதீங்க. ஒல அபதும் மூமினும் கைரும் மின் முஷ்ரிக்கின் வலவ் அஅஜபக்கும். அந்த காஃபிர் அந்த முஷ்ரிக் பேர் அழகான இருக்கிறான், இருந்துட்டு போகட்டும். சுதந்திரமான இருக்கான், இருந்துட்டு போகட்டும். அவனை விட ஒரு மூமினான அடிமை சிறந்தவன். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, முஸ்லிக்கு தான் இருக்கிறான், பேரழகனா இருக்கிறான், அவனை விட அழகு குறைந்த ஈமான் நிறைந்த ஒரு அடிமை சிறந்தவன். குர்ஆன் சட்டம் ஏற்றுகிறது. பத்திரிகை பார்க்கணும், கோபம் வராத. என்ன இவ்வளவு பெரிய அல்ல சண்டை போட்டுருக்கா, ஒரு காப்பி போய் கல்யாணம் வைக்கிறாங்க, அந்த குடும்பம் ஏற்றுக்கல, அது பெரிய மண்டபத்தில் வச்சு பகிரங்கமாக அந்த கல்யாணத்தை நடத்துறாங்களே சொல்லி ஊர் ஜமாத்து போகணுமா இல்லையா? ஜமாத்து போகணும். ஒதுக்கி கூட வைக்கலாம், தோழர் வச்சுக்க வேண்டாம், பேச வைக்க வேண்டாம். இது ஒரு பழக்கம் போயிடும், பழக்கமாயிரும். நம்ம அந்த கோபத்தை காட்டுறது, பனிஷ்மெண்ட் காட்டுறதுக்கு. ஆனால் விஷயம் என்ன, இப்போ ஒரு தனி மனித பிரச்சனையை அதை பார்த்துட முடியாது. ஒரு தனி குடும்பம் செய்த தவறாக நம்ம பார்த்துட முடியாது. அதுக்காண்டி சொல்ல வரேன். விசாரித்து பார்க்கும்போது அந்த ஊர்ல நேரடியாக அந்த குடும்பத்தார்கிட்ட போய் உலமாக்கல் சபை நேரடியாக விசாரித்து பார்க்கும்போது என்ன தகவல் வருதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த அதாவது வரதட்சணை அதிகமாக கேட்டு அந்த குடும்பம் ஏழை கொடுக்கும். வரதட்சணை கேட்டு அவங்க வரதட்சணை கொடுக்க முடியாம கடைசியில ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவன் எனக்கு எதுவுமே தேவையில்லை, பொண்ணை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி பொண்ணை எடுத்துட்டு போயிட்டான். இப்போ என்ன போச்சு? ஈமான் போச்சா?
குர்ஆன் சட்டம் மீறப்பட்டுச்சா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், காரணம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? முஸ்லிம்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்க. என்ன காரணம் என்றால் அவன் தன் ஜோடியை சிறுக்குத்தான் அழைப்பான், நரகத்திற்கு அழைப்பான். இப்போ ஒரு பெண்ணை ஒரு ஆணை கல்யாணம் அவன் முஸ்லிம் நினைக்கிறேன், அவன் மனைவியை எங்கே அழைப்பான்? சிறுக்கு அழைப்பான். சிறுக்கு எங்கே கொண்டு போய் இருக்கும்? நரகத்தில் கொண்டு போய் இருக்கும். அப்போ குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த மாதிரி மாறி மதம் மாறி கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அப்படி மீறினால் அந்த நரகத்துக்கு தான் அவங்க அழைப்பார்கள். அவங்க ஈமான விடவழி சூழல் வரும், நரகவாசி அவனுக்கு சூழல் வரும். இப்போ இந்த குடும்பம் அந்த ஏழை குடும்பம் பல காலங்களாக மூமினத்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு ஈமான் கொண்ட ஒரு மூமின் தான் ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது தேர்ந்தெடுக்கிறாங்க. கடைசியில் அந்த மறுமை எது கொண்டு போய் தள்ளுது அப்படின்னு சொன்னா சிறுக்குல போயிடுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்லாம் சொல்லாம தரணும். இப்படி ஈமானை இழக்கக்கூடிய சமூகமும் இருக்கிறாங்க, அல்லது ஈமானோடவே இருந்து அந்த குமரர்களாகவே இருந்து மரணிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அது பெரிய வேதனை, மனவேதனை தானே இது. இஸ்லாம் எவ்வளவு தூய்மையான மார்க்கம் என்றால் மிக சாதாரண எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் கஷ்டத்தில் கை கொடுத்து தூக்கி விடணும். அதான் இஸ்லாம். ஜக்காத் ஏன் கிடையாது? நம்ம சம்பாதிக்கிற காசு தானே, நம்மளே சம்பாதிச்சாலும் ஏழைக்கு கொடுக்குறத கடமையாக்கலாம். எது கடமையாக்கலாம்? ஏழையில அவன் ஒரு ஏழையாகவே வந்துடக்கூடாது. அவன் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி ஏற்படாது. அவன் அடுத்தவனிடம் கையேந்தாத ஒரு நிலை ஏற்படும். அவன் அடுத்தவனுக்கு கொடுக்குற நிலைமைக்கு மாறணும். அப்படி கீழ்த்தட்டு சமூகம் மேல்தட்டுக்கு வரணும். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? யார் மேல்தட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சட்டம் போடுறான். என்ன சட்டம் போடுறான்? கொடுப்பதை கிளம்பிட்டான். நான் சம்பாதிச்சதுல நான் எப்படி கொடுப்பேன் இறைவன் கேட்க முடியாது. அப்படி கேட்ட இறைவன் சொல்றான், நான் தந்தேன். நான் கையில் கொண்டு வச்சுக்கணும். நம்ம படைச்சதா? நம்ம அல்லா படைச்சதுங்க. உலகத்தில் அனைத்தையும் அல்லா படைச்சதுங்க. அது நமக்கு வந்தது அனைத்தும் அல்லா தந்தது. அது இறைவன் தந்ததை கொடுத்து அல்லா சொல்றான். நீனா படைச்சதை நீனா கூட நல்லா சொல்லலை, நான் தந்ததை நீ கொடுக்குறான். அப்ப எவ்வளவு தெளிவான ஒரு மார்க்கம். உமரிபுல் கத்தாப் ஆட்சி காலகட்டத்தில் மகள் பெண்கள் அதிகமாக கேட்கின்ற பொழுது ஆண்கள் பெண் கிடைக்காம கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. அந்த சூழலை கருத்தில் கொண்டு உமரவியெல்லாம் சட்டம் போடுறாங்க, பெண்களே நீங்கள் அதிகமாக மகள் கேட்காதீங்க. சில ஆண்கள் எப்படி நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, சில ஆண்களுக்கு அப்பவுமே உமர் ஆட்சி காலகட்டத்தில் எப்படின்னா, நிறைய மகள் கொடுத்தா அது நிறைய இறையத்துக்கு அடையாளம். நிறைய மகள் கொடுத்தா நம்மகிட்ட நிறைய ஈமான் இருக்கு, மிகப்பெரிய இறையத்தில் இருக்கிறதுக்கு அடையாளம். அப்படி நினைச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்காகவும் உங்களை அந்த சட்டம் போடுறாங்க. நீங்க மகள் அதிகமாக கொடுத்துதான் உங்க இறையத்தை நிறைய இறையத்துக்கு காரணம் அவசியம் கிடையாது. அப்படி சட்டம் வைக்கிறாதீங்க. ஏன்னா பெருமான சட்டம் உலகத்திலேயே மிகப்பெரிய இறையத்துக்கு யாரு? மாணவி சட்டமாக சட்டம். அப்போ மாணவி சட்டம் நீங்க நிறைய கொடுத்தா நிறைய இறையன்னு சொன்னா அப்ப தலாசு கொடுத்தா அவங்களோட அதிகமாக கொடுத்தீங்க உங்களுக்கு நிறைய இறையத்துக்கு அர்த்தமா? இதற்கு உங்களோட கேள்வி. அதனால என்ன செஞ்சாங்க? இதை காரணமா வச்சு மகன் அதிகமாக்காதீங்க. நல்ல நோக்கத்தில் தான் சட்டம் போடுறாங்க. அவங்க கொண்டு வந்த நோக்கம் அது. ஆனா அந்த நேரத்துல ஒரு சஹாபி பெருமை எழுந்து நின்று என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உமரபி எல்லாம் அவங்களிடத்துல மாதாக்களுக்கு உமர் அவர்களே, அமீர் மோயின் அவர்களே, இந்த சட்டத்தை நீங்க போடக்கூடாது. அதிகமாக மகள் கொடுக்க கூடாது என்ற சட்டத்தை நீங்க போடக்கூடாது. அப்போ உமர்ல கேட்கறாங்க, ஓட்டு இல்லை, ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு பெண்மணி கேட்கும்போது ஏன் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ உமர்ல அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆனிலே வஹாத்தை துய்ய ஹதாஹுன் நபித்தாரன் பலா தகுது செய்யா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றாங்க, உங்கள் மனைவிமார்களுக்கு நீங்கள் குவியலாக மகள் கொடுத்திருந்தாலும் அந்த மகரை நீங்கள் திரும்ப வாங்கக்கூடாதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சட்டம் போடுறாங்க. கொடுத்த மகரை திரும்ப வாங்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சட்டம் போடுறாங்க. குவியலாக கொடுத்திருந்தாலும் இறைவன் அளவு நிர்ணயிக்கலைங்க. குவியல் அப்படின்னு நிறைய தானே அர்த்தம். அப்ப நிறைய கொடுத்தாலும் நீ கொடுத்த மகளை திரும்ப வாங்காதீங்கன்னு நல்லா சொல்லும்போது நீங்க நிறைய மகள் கொடுக்காதீங்கன்னு எப்படி சொல்லலாம்? அல்லாதான் குரான்ல சட்டம் போட்டிருக்கானே. இப்ப இந்த இடத்துல உமரபி அல்லாஹ் என்ன காரணத்துக்காக சட்டம் போட்டு அதை சொல்லி விளக்கம் கொடுக்கலாம். தவறான நோக்கம் வருகின்ற பொழுது நோக்கத்தை அளிப்பதற்காக ஒரு சட்டம் வருதுன்னா அது வேற விஷயம். ஆனா உமரபி அல்லாஹ் குரான் ஆயத்து பேசப்பட்டுன்னு சொன்னா மற்ற பேச்சு பேச மாட்டாங்க, விளக்கத்துக்கு போக மாட்டாங்க, மற்ற பேச்சுக்கு போறது இல்லை. உடனே உமரபி அல்லாஹ் சொன்னாங்க, இம்ராத்துன் அசாபத்து ஒரு பெண்மணி சரியான முறையில் அங்கே விளக்கி கொடுத்திருக்கிறார்களே. ஒரு ஆண் நான் இங்கே தவறுதலாக ஒரு சட்டம் சொல்ல முயன்று விட்டேன்,
உமரிபுல் சட்டம் எவ்வளவு பெரிய ஆட்சியாளர், மிகப்பெரிய பகுதி சட்ட வல்லுநர் அவர். ஒரு சட்டம் போட போறாங்கன்னா அதுக்கு தகுந்த காரணம் இல்லாமல் யாரும் போட மாட்டாங்க, ஆட்சியாளர் கொடுக்குறாங்க, சும்மா சட்டம் போட மாட்டாங்க. ஏதோ ஒரு தவறை தடுப்பதற்கு தான் சட்டம். ஆனாலும் குர்ஆன் வசனங்கள் முன்னிறுத்தப்படுகின்ற பொழுது உமரிபுல் சட்டம் ரலியல்லாஹு அந்த இடத்தில் சொன்ன வார்த்தை, இந்த பெண்மணி சரியான கருத்தை சொல்கிறார். மகர் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்கிற சட்டத்தை நான் வாபஸ் வாங்குறேன், தாராளமாக கொடுக்கலாம், எவ்வளோ கேள்வி எவ்வளோ கொடுங்க என்கிற அந்த கருத்து வருகிறார்கள் உமரிபுல் சட்டம் ரலியல்லாஹு. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்பாடுகள், அதே போன்று சஹாபா பெருமக்களுடைய வழிமுறைகள், எதை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் கூட மார்க்கத்தினுடைய சட்டங்கள், பரவாக்கப்பட்ட கடமையான வழக்குகளுடைய தத்துவங்கள், அதை நம்ம எதை எடுத்து பார்த்தாலும் கூட அடுத்தவர்களுக்கு உதவுதல், ஏழை எளிய மக்களை கவனப்படுத்தல், பிறர் கஷ்டப்படுவதால் கஷ்டத்தை போக்குதல், இதுக்கு அதிக கவனப்படுத்தி மனித தன்மையோடும் மனிதநேயத்தோடும் உயரிய பண்போடு பாட வேண்டும் என்பதை இஸ்லாம் அதிகம் விரும்புகிறது. அல்லாஹ் அதை அதிகம் விரும்புகின்றான். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய உயரிய பண்புகளை நமக்கு கற்றுத் தந்தார்களோ, வாழ்ந்து காட்டியிருக்கிறார்களோ, அத்தகைய உயரிய பண்புகளை கொண்டவர்களாக அல்லாஹ் எல்லோரையும் ஆக்கி அனுப்புவானாக. அல்லாஹுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ, விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை பற்றும் விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அனுப்புவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.